Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 553 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல திடீர்னு ஷிரகோஷி எனக்கு ஆல்ரெடி இந்த மேட்டரை பத்தி நல்லாவே தெரியும்னு சொன்னால அதை கேட்டுட்டு மத்தவங்க மட்டும் இல்ல ஹோடி கொண்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டான். வாட் டு யூ மீன்? நான் உங்க மம்மி அம்மா ஆத்தாவை கொன்னேன்னு உனக்கு எப்படி தெரியும், எப்ப தெரியும்னு கேட்பான். அவ அப்படியே பாவமா லுக் விட்டு இருப்பான். இங்க பார்த்தா கிங்கோட பாடி சும்மா கடகடன்னு நடுங்கிட்டு இருக்குது. ஏன்னா கண்டமே நீங்க அட்டாக் பண்ணதுல ஏகப்பட்ட ரத்தம் வெளியில போயிருச்சு. இப்ப பாவம் அவரால் முடியல, வழியில இருக்காரு. இங்க ஷிரகோஷி அவளுக்கு எப்ப இந்த மேட்டர் தெரிய வந்துச்சுன்னு சொல்லுவான். ஆக்சுவலா அவங்க அம்மா செத்த சில வருஷத்துலயே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. மெகலோ தான் வந்து சீக்கிரட்டா சொன்னானாமா, வேற யாரும் இல்ல அந்த ஷார்க்கு. செம்பை பார்த்துட்டு எது மெகலோவா, என்னடா நடக்குதுங்க, என்ன நடக்குது, எல்லாம் இப்படி சுத்தி விட்டு வேலையை பாக்குறீங்களேன்னு பேந்த முழிப்பான். ஷிரகோஷியை அந்த ஹாட் ஷெல் டவர்ல வச்சு அடைச்சிட்டாங்கல்ல, அந்த டைம்ல தான் மெகலோ அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பான் ஹோடி தான் குயினை கொன்னதுன்னு. அதை கேட்டு அன்னைக்கெல்லாம் கதறி அழுதுருப்பா. மேட்டர் என்னன்னா, அன்னைக்கு நடந்த சம்பவம் எல்லாத்தையுமே பையன் லைவாவே பார்த்திருக்கான். என்ன இதை சொல்லும் போது ஒரு மாறி முக்கிட்டு இருப்பான். அதான் என்னன்னு தெரியல. சரி நம்ம என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். மக்கள் போட்ட சிக்னேச்சர்ஸ் எல்லாம் திபுன்னு பயங்கரமா எரிஞ்சிட்டு இருந்துச்சுல்ல, அந்த டைம் தான் ஹோடி எய்ம் வச்சு சும்மா படால்னு சுட்டான். ஐயோ மம்மி அம்மா ஆத்தா நாங்க எல்லாம் கதறிட்டு இருந்தாங்க. இங்க இந்த ஹோடி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு பின்னாடி இருந்த மரத்துக்கு பின்னாடி மெகலோ இருந்ததை அவன் நோட் பண்ணல. இந்த மேட்டரை சொல்லும் போது மெகலோவே செம்ம காண்டாயி அவனை கட்டிச்சு துப்பிலாங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கும். சரி அதான் மேட்டர் தெரிஞ்சிருச்சுல்ல, நீங்க ஏன் அதை வெளியில சொல்லன்னு கேட்டா அவ அதுக்கும் ஒரு கதை சொல்லுவான். இப்ப அவ விஷயத்த வெளியே சொல்லியிருந்தானா எல்லாருமே ஹோடிக்கு எதிராக திரும்பி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவோட ஆசையும் அது இல்லையாச்சு. இதெல்லாம் சொல்லி அவ தேம்பி அலம்போது சுத்தி இருக்கவெல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு நல்ல பிள்ளையான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. பின்ன குயின் அவ்வளவு நல்லவ, அவளோட பொண்ணு அவள மாதிரி தானே இருப்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா சாகறதுக்கு முன்னாடி இவகிட்ட ஒரு சத்தியம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதாவது இவளை யாரு சுற்றிருந்தாலும் சரி அவங்க மேல வெறுப்பாயி அவங்கள பழி வாங்க கூடாது அப்படின்னு சொன்னதுனால இவளாலையும் வெளியில சொல்ல முடியல. இதெல்லாம் கேட்டு அவங்க அண்ணன் ஃபுகபோஷி ரொம்ப சாக்காயிருவான். ஏன்னா கடைசியா அவ அதைத்தான் சொல்லியிருப்பான், இந்த சம்பவத்தை யாரு பண்ணியிருந்தாலும் அவங்க மேல வெறுப்பாயி கோவத்தை காட்டாதீங்க. ஏன்னா அந்த கோவம் எப்படியோ மறுபடியும் சுத்தி வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ஃபுகபோஷி எல்லாம் அசந்து போயிருவான். ஏன்னா அவங்க அம்மா 10 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவகிட்ட சொன்ன விஷயத்த அவ இப்ப வரைக்கும் காப்பாத்திட்டு வரா. அதுவும் பாவம் தன்னந்தனியா அந்த ஹாட் ஷெல் டவர்ல தனிமையில இருந்துகிட்டே எவ்வளவு கட்டுப்பா இருக்கும். அவ்வளவு வலியையுமே உள்ள வச்சுக்கிட்டு கதறி அழுவாளா. ஜிம்பையால அந்த ஆச்சரியத்தை தாங்க முடியல. ஏன்னா அவங்க அம்மாவை ஒருத்தன் கொண்டிருக்கான். அவன் மேல இவ வெறுப்ப காட்டாம அவங்க அம்மா சாக போறப்போ இப்படி ஒரு சத்தியத்தை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த சத்தியத்தை இன்ன வரைக்கும் காப்பாத்திக்கிட்டு இருக்கா. இந்த அளவுக்கு ஒருத்தரால இருக்க முடியுமா? கண்டிப்பா ஷிரகோஷி வேற லெவல் பொண்ணுன்னு அசந்துருவான். பின்ன இந்த மாதிரி விஷயத்தை யாரு பண்ணுவான்? இப்படி அவளை பத்தி இங்க எல்லாம் பெருமையா யோசிச்சுட்டு இருந்தா அந்த ஹோடிங்கிறவன் கேவலமா ஒரு மாதிரி சிரிச்சு காட்டுவான். உடனே ஜிம்பை எல்லாம் செம காண்டாயி வண்டியா திட்டுவான். அப்ப ஹோடி மெகலோவை பார்த்து என்னப்பா ரகசியமா வேலை பார்த்து விட்ட போல, பட் இருந்தாலும் இந்த முட்டாள் பொண்ணு நான் பண்ண சம்பவத்தை வெளியே சொல்லாம உள்ளுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருந்திருக்கா. அது நான் உனக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா இப்ப இவன் வாயால சொன்னா கூட மத்தவங்களும் இந்த மேட்டர் லைவா பார்த்திருக்காங்கன்னு சொல்லும் போதுதானே இந்த மேட்டர் கன்ஃபார்ம் ஆகும். இதே இந்த இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா ஹோடியால இந்த லெவலுக்கு வந்திருக்க முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஷிரகோஷி மட்டும் மேட்டர் வெளியில சொல்லியிருந்தானா அப்பவே கிங்கு கழுத்தா மாட்டல 4 அப்பா போட்டு வெளியில பத்தி விட்டுருப்பாரு. போ இந்த பக்கம் வந்தா தொடப்பக்கட்ட பிஞ்சிரும்னு. ஆனா அவ அதை பண்ணாம விட்டுட்டா. அதை அவனே சொல்லி காட்டுவான். நீ அந்த உண்மையை வெளியே சொல்லாதனால இன்னைக்கு அதை விட பயங்கரமான சம்பவங்கள் நடக்க போகுது ஷிரகோஷி. நீ எனக்காக உனக்குள்ள அந்த வெறுப்பு எல்லாத்தையுமே அடக்கிக்கிட்ட. ஆனா அதனாலேயே இந்த கிங்டம் இன்னைக்கு அழிய போகுது. சொல்ல போனா இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். உன்னோட அப்பா, உன்னோட அம்மா, உன்னோட சிட்டிசன்ஸ், ஏன் நீ முதற்கொண்டு சாக போறது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என்ன ஷிரகோஷி இப்படி தப்பு பண்ணிட்டேன்னு அவளை மறுபடியும் வேணும்னே வீம்புக்குன்னே வெறுப்பேத்திட்டு இருப்பான். இது தெரிஞ்ச ஜிம்பை வேண்டாம் பிரின்சஸ், வேண்டவே வேண்டாம், அவன் பேசுறத மட்டும் கேட்காதீங்க, செவிட்டு பைய, காட்டு பைய, முட்டா பைய, மொட்டு பைய, உங்களை வீம்புக்குன்னே வெறுப்பேத்திட்டு இருக்கான். அதனால காண்டாக வேண்டாமா. அந்த ஹோடி விற மாதிரி இல்ல, இது உன்னோட முட்டாள்தனத்தாலதான், உன்னாலதான், நல்லா பாத்துக்கன்னு சொல்லிட்டு வாட்டரையே ஏரோஸா யூஸ் பண்ணி கண்ட மேடைக்கு நம்ம கிங்கு நெப்டியூன் பிரதர்ஸ் எல்லாத்தையும் போட்டு பொலன்னு பொலந்து கட்டுவான். அவன் ஒரு டிராப் வச்சு அடிச்சாலே பாடியில ஓட்டையாயிரும். இத்தனை இதை வெறி கொண்டு அடிச்சான்னா என்ன ஆகுறது நிலைமை? அப்படியே கண்ட மேடைக்கு அடிபட்டு கிங்கால சுத்தமா முடியாம மேல இருந்து பொத்துன்னு விழுவாரு. பாவம் ஷிரகோஷி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவா. இப்போ கிங்கு நெப்டியூன் பிரதர்ஸ் யாருமே சுத்தமா சுயநனவுல இல்ல, எல்லாத்தையுமே வச்சு சம்பவம் பண்ணிட்டான். டாடி அண்ணா ஏந்திரிங்கன்னு எவ்வளவோ கத்துவா. அவனுகிட்ட எந்த ஒரு அசைவும் இல்ல. சுத்தி இருக்க மக்கள் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க நம்ம எல்லாருமே அழிய போறோம், இது நமக்கு ஒரு பெரிய சாபம்னு. அவன் ஆளுகெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. எவ்வளவு பெரிய வாரியரா இருந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ற முன்னாடி வரைக்கும் அவனால தப்பிக்க முடியல. அது ஏன்னா ஹோடி வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால. அவனுக்கு இந்த மாதிரி பண்ணாலாம் சாட்டிஸ்ஃபை ஆகலையாமா. அவங்கள கண்டன் துண்டமா வெட்டணும், அதான் அவனோட ஆசை. அதனால கத்திய கொடுக்கறாமா. இப்போதைக்கு இவனுக்கு மெயினா தேவை ஜிம்பையும் ஷிரகோஷியும் மட்டும்தான். அவங்களையுமே ஈஸியா பிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இவங்க கிட்ட சொன்ன டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதாவது மீன் பிடிக்க தூண்டில் போறோம், ஒரு 1
நேரம் ஆகும்னு நினைச்சு பார்த்தா 10 நிமிஷத்துலயே மீன் வந்து மாட்டிடுச்சு. அதுவும் நம்ம தேடிட்டு இருக்க மீன். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஆட்டையை முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதானே. அதைத்தான் இப்ப பண்ண போறான். இந்த ஒர்த்லெஸ் ஆன ராயல் ஃபேமிலி மொத்தத்தையுமே நான் போட்டு பொலந்து கட்ட போறேன். இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கத்திய நீட்டுவான். உடனே சுத்தி இருக்க அவனோட ஆளுங்க பூரா தொண்டைகளே கத்துவானுங்க, கொல்லுங்கோ கொல்லுங்கோ கொல்லுங்கோன்னு. சுத்தி இருக்க மக்களால வேடிக்கை பார்க்கறத தவிர வேற எதுவும் பண்ண முடியல. இங்க மட்டும் அவன் கொன்னுட்டானா எல்லாமே முடிஞ்சு போச்சு. இது என்ன நரகமா? 1,00,000 பேர் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் கூட இருக்காங்க. நம்மளால என்ன பண்ண முடியும்? அவனுக்கு பூரா சட்டத்தை மதிக்காத ஆளுங்க. அப்படி இப்படின்னு முக்கிட்டு இருப்பாங்களா? அந்த டைம் இங்க மேடம் ஷயர்லிய ஒரு சைடு தனியா முக்கிட்டு இருப்பா. ஏன்னா வந்து அடிச்சதுல உள்ளுக்குள்ள நல்லா டேமேஜ் ஆயிருச்சு போல. அப்ப அந்த பொருசுங்க வந்து பார்த்துட்டு, ஆமா அந்த ஸ்டார் ஹேட் பைரட் வந்து இந்த ஐலாண்ட் அழிப்பான்னு சொன்னீங்களே, எப்போ வந்து அழிப்பான், எப்படி வந்து அழிப்பான்னு கேட்பாங்களா? அவ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். மேபி அது நாளைக்கா இருக்கலாம், அடுத்த மாசமா இருக்கலாம், ஏன் அடுத்த வருஷமா கூட இருக்கலாம். ஆனா அது கண்டிப்பா நடக்கும்பா. உடனே அந்த பொருசுங்க எல்லாம் அவங்க இப்ப வந்தா நல்லா இருக்கும், அப்படி வந்தா ஒரு பெரிய குழப்பம் நடக்கும்ல. அதனால இவங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த வில்லன்ஸுகளுக்குமே ஆபத்து தானே. அவங்க இப்ப வந்தா நல்லா இருக்கும், கிங்க சாக விடுறதுல எங்களுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, அப்படி இப்படின்னு சொல்லி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவாங்க. உடனே மத்தவங்களும் ஆமாப்பா அவங்க வந்தாதான் இப்ப கரெக்டா இருக்கும், அவங்க வரணும்னு சொல்லிட்டு கூட்டத்துல ஒருத்தன் என்ன பண்ணுவான், ஸ்டார் ஹேட் லூஃபி எங்க இருக்க, நீ இந்த ஐலாண்ட் அழிக்கணும்னா அதை இப்ப பண்ணு, உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒஸ்டா பண்ணு, இப்ப வா, உன்னை நாங்க கூப்பிடுறோம், உன் காதுல கேட்கலையா, நீ இந்த ஐலாண்ட்ல எங்கேயோ தானே இருக்கிற, சீக்கிரமா வா, இந்த ஐலாண்ட் அழிச்சிரு, ஸ்டார் ஹேட் ஸ்டார் ஹேட் ஸ்டார் ஹேட்னு சொல்லி நம்ம ஆளுகளை கூப்பிட்டு வேற லெவல்ல கத்திட்டு இருப்பாங்க. அவங்க கத்துறதை கேட்டுட்டு ஹோடி செம்மையா காண்டாகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.